Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. பழைய குற்றால அருவியில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கில் 17 வயது சிறுவன் உயிரிழந்ததை அடுத்தும் பாதுகாப்பு குறைபாடுகள் தொடர்கிறதா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. 8 நாட்களுக்கு பிறகு சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதிக்கப்பட்ட போதும் முறையாக வசதிகள் செய்யப்படவில்லை என்று குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் உள்ள பிரதான அருவி, பழைய குற்றால அருவி, ஐந்தருவி ஆகியவற்றில் சீசன் காலத்தில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அலைமோதும். கோடை காலத்திலும் தொடர் மழை பெய்ததன் காரணமாக அருவிகளில் நீர்வரத்து இருந்ததால் மே மாதத்திலேயே சுற்றுலா பயணிகள் குற்றாலத்திற்கு படையெடுக்க தொடங்கினர். கடந்த 17ஆம் தேதி பழைய குற்றால அருவியில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கில் இழுத்துச் செல்லப்பட்டு சிறுவன் உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தின. பாதுகாப்பு கருதி தென்காசி மாவட்டத்தில் உள்ள அனைத்து நீர்நிலைகளிலும் பொதுமக்கள் குளிக்க தடை விதிக்கப்பட்டது. இந்நிலையில் 8 நாட்களுக்கு பின் அனைத்து அருவிகளிலும் குளிக்க அனுமதி வழங்கப்பட்டிருப்பதால் குற்றாலத்தில் சுற்றுலா பயணிகளின் வரத்து அதிகரித்துள்ளது. ஆனாலும் பெண்கள் குளிக்கும் பகுதியில் உடைந்த கம்பிகள் அகற்றப்படாமல் பாதுகாப்பற்ற முறையில் உள்ளது. பல்வேறு அடிப்படை வசதிகள் இல்லை எனவும் சுற்றுலா பயணிகள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்த சம்மர் ஹாலிடேஸ்க்கு குற்றாலம் வரலான்ட்டு வந்தோம். ஐந்தருவியில குளிச்சுட்டு நாங்க போறோம். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. என்ன ஒண்ணுன்னா எங்களுக்கு ட்ரெஸ் உடை மாத்துற இடம் ஃபெசிலிட்டிஸ் கம்மியா இருக்குது. அது கொஞ்சம் பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும். எங்களுக்கு பாத்ரூம் இருக்குதுன்றாங்க, பட் ஆனா அது லாக்ல இருக்கு. இங்க வரவங்களுக்கு கண்டிப்பா ரெஸ்ட் ரூம் தேவை. சோ அந்த ஃபெசிலிட்டிஸும் பண்ணி கொடுத்தா எங்களுக்கு நல்லா இருக்கும். பாத்ரூம் வசதி ஐந்தருவியில இல்ல, மெயின் ஃபால்ஸ்லயும் பாத்ரூம் வசதியே சுத்தமா இல்ல. லேடிஸ் எல்லாம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்கு ரொம்ப சிரமப்படுறாங்க. ஒரு அவசரம்னாலும் பிள்ளைங்களை கூட்டிட்டு எங்கேயுமே போக முடியல. ஒரே ஒரு பாத்ரூம் இருக்கு ஐந்தருவியில, ஆனா அது பூட்டி இருக்கு. எல்லா நேரமும் திறந்து இருந்ததாலும் பரவாயில்ல, காசு கொடுத்தனாலும் நாங்க போக ரெடி. ஆனா எங்க பாத்ரூம் பூட்டி தான் இருக்கு. டிசம்பர் மாதத்திலேயே தொடங்க வேண்டிய பராமரிப்பு பணிகள் தாமதமாக தொடங்கி இருப்பதாகவும் சுற்றுலா பயணிகள் தெரிவித்தனர். தற்போது சீசன் தொடங்கும் காலகட்டம் என்பதால் அடிப்படை வசதிகளை மேம்படுத்த வேண்டும் என கோரிக்கைகள் எழுந்துள்ளன. பேரருவி கரையில இப்பதான் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்படுது. இது ஏற்கனவே டிசம்பர் ஜனவரி மாதங்களிலேயே முடித்திருப்பார்களே, ஆனால் இன்றைக்கு அந்த சிரமம் என்பது இருந்திருக்காது. செய்கிற பணிகளும் முழுமை இல்லாம இருக்கு அப்படிங்கறதா இன்னைக்கு இருக்கிற நிலைமை. வாகனங்கள் வர்றது 1 கிலோமீட்டருக்கு அங்க நிப்பாட்டிடுறாங்க. அதுவும் சரியான பார்க்கிங் வசதி இல்ல. அந்த சின்ன சின்ன வண்டியெல்லாம் பம்பர் தட்டுற அளவுக்கு தான் அதுல இருக்கு, பராமரிப்பு இல்ல. அதனால மாநகராட்சி சார்பில் மொத்தத்தில் இது வனத்துறை சார்பில் இதெல்லாம் செஞ்சு கொடுத்தா வந்து போறவங்களுக்கு நல்லா இருக்கும். இது ஒரு புறம் இருக்க, வனத்துறை இடத்திற்குள் 2 சக்கர மற்றும் 4 சக்கர வாகனங்கள் அனுமதி இல்லை என குறிப்பிட்டு பழைய குற்றாலம் பகுதியில் வனத்துறை சார்பில் புதிதாக பதாகை வைக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகளை தொடர்பு கொள்ள முயற்சித்த போது யாரும் தொலைபேசியை எடுக்காத நிலை தொடர்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் நாராயணமூர்த்தியுடன் செய்தியாளர் சுந்தர மகேஷ். Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai.